வணக்கம். நான் சோலையார் முருகன். சினிமா ஃபீல்டு வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு பக்கம் ரொம்ப அழிவை நோக்கியும் போயிட்டுருக்கு. என்னென்னா, நல்ல கருத்து சொல்லாமல் படம் எடுக்கிறாங்க. அதாவது வந்து வியாபார நோக்கத்தோடு மட்டுமே படம் எடுக்கிறாங்க. அவங்க வந்து லாபம் சம்பாதிக்கிறாங்களே தவிர, ஆனால் இந்த சமூகத்தின் மீது பொறுப்பு இல்லாமல் போகுது. அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதை தாண்டி நல்ல விஷயம் அப்படின்னா, நிறைய படங்கள் வந்து அதிகமாக வசூலாகுது. அதை தாண்டி வந்து நடிகர்களை மட்டும் கொண்டாடாமல் டெக்னீஷியனை வந்து மக்கள் கொண்டாடுறாங்க. அவங்க வந்து சோசியல் மீடியாவில் வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு வைரல் ஆகுறாங்க. அது வந்து உண்மையிலே மக்களை நம்ம பாராட்டணும். ஏன்னா ஒரு நடிகர் நடிகையை மட்டுமே கொண்டாடி கொண்டிருந்த காலகட்டத்தில் இப்போ அதெல்லாம் மாறி ஒரு கேமராமேனை வந்து கொண்டாடுறாங்க, ஒரு டிரெக்டரை கொண்டாடுறாங்க, ஒரு டைலாக் ரைட்டரை கொண்டாடுறாங்க, ஒரு லிரிக்ஸ் ரைட்டரை கொண்டாடுறாங்க, ப்ரொடியூசரை கொண்டாடுறாங்க, எடிட்டரை கொண்டாடுறாங்க, மியூசிக் டைரக்டரை கொண்டாடுறாங்க. டெக்னீஷியனை நடிகர்களுக்கு நிகராக கொண்டாடுகிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம், அறிமுக இயக்குனர் தான். அந்த படம் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆச்சு. அந்த படத்தை எடுத்த அபிலாஷ் அந்த டிரெக்டர் வந்து விரைவில் வந்து திருமணமாக போகுது. அதனால் அந்த படத்தோட ப்ரொடியூசர், டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாருன்னா, BMW கார் வந்து வாங்கி கல்யாண பரிசாக வந்து அந்த டைரக்டருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு 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 டிரெக்டரை, ஒரு டெக்னீஷியனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரியான நல்ல மனம் கொண்ட தயாரிப்பாளர்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் இந்த வீடியோ மூலமாக நம்ம வந்து நன்றி சொல்கிறோம். நன்றி.